கேளுங்கள் மகாபலி, அமிர்தத்தில் எங்களுக்கும் பங்குண்டு. நீங்கள் ஏதாவது யோசித்தீர்களா நாராயணரே? இல்லையென்றால் பாதாள லோகத்திற்கு சென்று விட்டால் அசுரகணங்களை பிடிக்கவே முடியாதே. இங்கு என்ன நடக்கிறது? நம்மால் ஏன் அசுரர்களை நெருங்க முடியவில்லை? நாராயணரே, தாங்கள்தான் உதவி புரிய வேண்டும். தாங்களே கூறுங்கள் தேவி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய மோகம் மற்றும் தீய எண்ணங்களால் அசுரர்கள் தன்னையே மறந்துவிட்டார்கள். தேவர்களும் முட்டாள்களாக இருக்கிறார்கள். நாம் அவர்களை நம்பிவிட்டோம் என்று நினைத்தார்கள். நாம் அவர்களுக்கு உதவி புரிவோமா? மோகம் என்னும் கெட்ட எண்ணங்களால் சூழ்ச்சி செய்து அமிர்தத்தை பறித்து விட்டார்கள். இப்போது நீங்கள் முடிவெடுங்கள் நாராயணரே. உங்களிடம் இருக்கும் சக்தியை ஆயுதமாக பயன்படுத்தி இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கள். மகாராஜா பலி, இந்த அமிர்தத்தை நாம் தான் அடைந்திருக்கிறோம். அப்படியென்றால் நாமே இதை பகிர்ந்து கொள்ளலாம். மோகம் அசுரர்களை மயக்க வேண்டும். அவர்களின் பலவீனமான அந்த உணர்வை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த இடத்திற்கு தேவர்களும் வரமாட்டார்கள், அவர்களுடைய நாராயணரும் வரமாட்டார். நீ யார் பெண்ணே? உன் பெயர் என்ன? சுந்தரியே. அமிர்தத்தை அடைந்தவுடன் இவளும் கிடைத்து விட்டால் அமிர்தத்தை பருகி சந்தோஷமாக வாழ இவள் தேவைப்படுவாளே. சுந்தரியே, எந்த பெயரை கொண்டு நாங்கள் உன்னை அழைப்பது? அழகான பொன்சிரிப்பு, என் மனதை மோகத்தால் மயக்கக்கூடிய அழகியே, உனது பெயர் என்ன? அதேதான், இப்பொழுது நீங்கள் தானே அழைத்தீர்கள். உங்களுடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய மோகினி. நாராயணரின் இந்த மோகினி ரூபம் உலகத்திற்கே பெரிய பாடமாக அமையும். திறமைசாலிகள் யாராக இருந்தாலும் ஒரு முறை மோக வலையில் சிக்கிக் கொண்டால் அவன் தன்னுடைய தகுதியை இழந்து விடுகிறான், அமிர்தத்தை இழந்து விடுகிறான். அசுரர்களும் இழக்கப் போகிறார்கள். மோகினி, மோகினி, மோகினி. உன்னுடைய இந்த பேரழகை போலவே
உன் பெயரும் அழகாக உள்ளது. இந்த அளவிற்கு பேரழகை சுமர்ந்து கொண்டு இவ்வளவு நாட்களாக இங்கு ஒளிந்திருந்தாய். 3 லோகத்திலும் என் ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் இதுவரையில் உன்னை அங்கு பார்த்ததே இல்லையே. திரிலோக பத்திகளோ தாகரவந்தனத்தில் மும்மரமாக இருந்தீர்கள். சக்தியை காட்ட நினைப்பவர்கள் அழகு எங்க ரசிக்கப் போகிறார்கள்? சரியாக சொன்னாய் சுந்தரி. நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம். எங்களை மன்னித்து விடு மோகினி. இந்த அசுரர்கள் மென்மையாக யாரிடம் பேசுகிறார்கள்? யாரிடம் பேசினால் என்ன பேசினால் நமக்கென்ன? அசுரர்கள் கவனம் வேறு எங்கோ இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேண்டாம், இப்பொழுது வேண்டாம். சரியான நேரம் வரை காத்திருக்கலாம். நாம் அவர்களுக்கு சுதாரிக்க நேரம் கொடுக்க கூடாது. மகாராஜா பலி, இவ்வாறு கடுமையாக பேசாதே. பயந்து விட போகிறாள் இந்த சுந்தரி. இதை பிடியுங்கள், நான் சென்று பேசுகிறேன். மோகினி, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? யாரோடு வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய தந்தை யார்? சொல்லுங்களேன் சுந்தரி. நான் யாரோடும் இங்கு வரவில்லை. அதோடு நான் யாருக்கும் மகளும் இல்லை. நான் இந்த பரந்த உலகத்தில் தனியாக வாழுகிறேன். தன்னந்தனியாக வாழ்வது ஒரு கசப்பான அனுபவம்தான். இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம். இனி நீ தனி இல்லை. ஆமாம், இனிமேல் நீ தனி இல்லை. மோகினி, இனி நீங்கள் தனிமையில் இருக்கப் போவதில்லை. நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் சுந்தரி. இவனா? இவன் வேண்டாம். இவன் ஒரு சாதாரண அசுரன். இம்மாதிரியான பேரழகை காற்பதென்பது என்னால் தான் முடியும். அசுரர்களின் மன்னன் பலி. அதோடு நான் மாய அசுரன் ஸ்வரபானு. உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடலாம். எவ்வளவு தாராள மனசு! என்ன ஒரு கருணை! இவையெல்லாம் அனைத்தும் நிறைந்துள்ள வீரர்களிடமே இருக்கும். அற்புதம்! நீங்கள் அற்புதமாவீர்கள். அனைவரும் அற்புதமாக இருக்கிறீர்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், என்ன தோன்றுகிறது? அதாவது இருளில் உலாவிக் கொண்டிருந்த ஒரு அபலைக்கு சூரியனின் உதவி கிடைத்தது போல் இருக்கிறது. வறண்டு போன என்னுடைய நாவிற்கு அமிர்தம் கொடுத்தது போல் இருக்கிறது. வறண்டு போன புஷ்பத்திற்கு யாரோ சுவையான தண்ணீரால் அபிஷேகம் செய்தது போல் இருக்கிறது. அதாவது ஆழ்ந்த கடலில் இருந்து வெகு நாட்களுக்கு பிறகு தேவையானது கிடைத்தது போல் இருக்கிறது. உங்களுக்காகத்தான் ஜென்ம ஜென்மத்திற்கு நான் காத்து கொண்டிருந்தேன். மிக மிக அற்புதம் நாராயணரே. உங்கள் லீலைகளும் அற்புதமாக இருக்கிறது. அதே அளவு அன்பும் அற்புதமாக இருக்கிறது. எல்லாம் அறிகிறேன். என்னை சந்தித்த போது உங்கள் மனதில் மறைந்திருந்த அந்த சந்தோஷ பேரலைகள் என்னை பார்த்ததும் அது அலை பாய்ந்து ஓட உங்களுக்கு ஒரு மார்க்கம் கிடைத்து விட்டது. நான் அறிவேன். வேறு யாரிடமோ நீங்கள் பேசுகிறீர்கள்.
ஆனால் என்னை மனதில் கொண்டு பேசுகிறீர்கள். ஏய், என்ன இது? ஜாக்கிரதை! அமிர்தத்தின் பேராசையில் மரணத்தை சந்தித்து விடாதே. ஹே மகாதேவா, எனக்கு ரத்தத்தை கண்டாலே உடம்பு நடுங்கும். நீ பயம் கொள்ள வேண்டாம் சுந்தரி, நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த துஷ்டன் யார்? ஒரு திருடனை போல இங்கு வந்து விட்டானே. வணக்கம் தேவி. தாயே, தாயே, எனக்கு தெரிந்து தேவகணங்கள் கூட நாராயணரின் மோகினி அழகைக் கண்டு மயங்கி விட்டார்கள் போல தெரிகிறது. நாராயணரை கண்டு மயங்காதவர்கள் யார் இருக்கிறார் சொல்லுங்கள். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன வித்தியாசம் தாயே? உணர்வுகள். அசுரர்கள் நாராயணரின் சொரூபத்தில் சுந்தரியை கண்டார்கள், இச்சையை கண்டார்கள். ஆனால் தேவகணங்களோ மோகினி சொரூபத்தில் தேவியை கண்டார்கள், பக்தியும் மரியாதையும் கொடுத்தார்கள். உணர்வுகள் பக்தியாக இருந்தால் ஈஸ்வரனின் தரிசனம் கிடைத்துவிடும் அல்லவா? சத்திய வாக்கு தாயே. நாராயணரே. நாராயணரா? எங்கே நாராயணர்? அது நாராயணர் எங்களை அனுப்பியுள்ளார் என்று சொன்னேன். இந்த அமிர்த கலசத்தை எடுத்து வர கூறினார். இவர்கள் பேச்சை கேட்காதே சுந்தரி. தேவர்கள் துஷ்டர்கள், அதோடு கல்வர்கள். இவர்களுக்கு குரு இருக்கிறார், அவர்தான் நாராயணர். அவர்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சூத்திரதாரி ஆவார். என்ன? ஆம். இப்படியெல்லாம் யாராவது செய்வார்களா? தெய்வத்தை போலதான் பக்தர்களும் இருப்பார்கள். அதோடு துஷ்டத்தனம் இவர்கள் முகத்திலே தெரிகிறது. அந்த நாராயணனும் இவர்களைப் போலத்தான் இருப்பான். உங்களை மிஞ்சித்துக் கொள்ள உங்களால் மட்டுமே முடியும் நாராயணரே. இல்லை இல்லை தேவி, சூழ்ச்சி செய்வது இந்த அசுரர்கள்தான். எங்கள் அமிர்த கலசத்தை களவாடியவர்கள். இது இருக்காது. என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அளவுக்கு நேர்மை, நல்ல தூய்மைத்தனம் இந்த மாவீரர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். இவர்கள் மனதில் தந்திரமில்லை, கருணையின் பெருங்கடல் இவர்கள். பறிக்க தெரியாது இவர்களுக்கு, கொடுக்க மட்டும்தான் தெரியும். இல்லையா சுரபானு? மிக அற்புதம்.
நாட்டியமாடி இவர்கள் அனைவரையும் மயக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இவர்களை பாராட்டினால் போதும், என்னுடைய அழகு இன்னும் கூடிவிடும். நெல். அசுரர்கள் உதவி செய்ததற்கும் முயற்சி செய்ததற்கும் அமிர்தம் வேண்டும். இம்முறை நாராயணர் எந்த சூழ்ச்சி செய்தாலும் அமிர்தத்தை என் புதல்வர்களிடமிருந்து பறிக்க முடியாது. தேவி, இப்பொழுது இங்கிருந்து சென்று விடலாம். நீங்கள் இருவரும் எங்கே செல்கிறீர்கள்? என்னை விடுதலை செய்துவிட்டு செல்லுங்கள். நியாயமான முறையில் அமிர்தத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். இது நடந்தாலே போதும், நீங்கள் தானாகவே விடுபடுவீர்கள். இம்முறையும் நாராயணர் அசுரர்களோடு ஏதாவது சூழ்ச்சி செய்தால் அது உச்சிதமாக இருக்காது. சுந்தரி அமிர்த கலசத்தை எங்கு கொண்டு செல்கிறாள்? ஹே மகாதேவா, உங்களுக்கு உங்கள் மோகினி மேல் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லையா? இவ்வளவு பெரிய பழியா? போங்கள், எனக்கு உங்கள் கலசமும் வேண்டாம், உங்களுடைய பாதுகாப்பும் எனக்கு வேண்டாம். எங்கிருந்து வந்தேனோ அங்கேயே திரும்ப செல்கிறேன். நாராயணர் எப்பொழுதும் நியாயமாக தான் நடந்து கொள்வார். அசுரத்தாயே திதி, நாராயணர் நியாயமான முறையில் அமிர்தத்தை பிரித்து கொடுக்க இருந்தார். ஆனால் சதியின் விதையை நீ விதைத்தாய். அதனால் பலனும் அவ்வாறே இருக்கும். கோபம் வேண்டாம் சுந்தரி. இந்த சொர்ணபானு அவன் ஒரு மூர்க்கன்தான். எனக்கு உன்மேல் முழு நம்பிக்கை உள்ளது. நீ என்ன விரும்புகிறாயோ, அதை எவ்வாறு விரும்புகிறாயோ அது உனக்கு கிடைத்துவிடும். ஆனால் திரும்பி போவதை பற்றி மட்டும் பேசாதே. மகாராஜா பலி, மோகினி அப்பாவி. தேவர்கள் இந்த அமிர்தத்தை பறித்துவிடக் கூடாது. அமிர்தத்தை சரிசமமாக பிரித்துக் கொடுக்க வேண்டும். இவர் கூறுவது உண்மைதான அசுர மகாராஜா? ஆனால் சுந்தரி, அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஏன் அமிர்தத்தை நீங்கள் கொடுக்கவில்லை? இவ்வாறு செய்தால் இது தவறாகிவிடும் அசுர மகாராஜா. பார்த்தீர்களா தேவி, யாரை நீங்கள் நம்புகிறீர்களோ அவர்களே உங்களை ஏமாற்றுகிறார்கள். நீ மௌனமாக இரு. எனக்கு இப்போதும் இவர்கள் மேல் நம்பிக்கை உள்ளது. அசுரராஜனுடைய கண்களில் எந்த சதியும் தெரியவில்லை, கருணைதான் தெரிகிறது. பேசுங்கள் என் அசுர மகாராஜா, என் நம்பிக்கைக்கு களங்கம் வந்து விடாதே. ஒருபோதும் வராது. சுந்தரி, இது எங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை. நீ சற்று ஒதுங்கி இரு. நான் சொல்ல வந்தது என்னவென்றால், இந்த அமிர்த கலசம் எங்களுடையது மோகினி. அசுர தலைவன் ஸ்வரபானு, இந்த சூழ்ச்சி அதோடு இந்த விவகாரம் உங்கள் தரத்திற்கு சரியானதாக இல்லை. அசுர தலைவனா? அது இவன் அல்ல, அது நான் தான் சுந்தரி. நீங்களும் அசுர மகாராஜா. உலகத்திலும் உங்கள் புகழ் பரவியுள்ளது. உயர்ந்த பதவி மற்றும் எல்லா தகுதியும் உங்களிடம் உள்ளது. இவரது பெயரும் இவர் புகழும் பர்வதத்தை விட உயரமானது. அமிர்தத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாக்கு கொடுத்திருந்தால் இவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி வைப்பார். நான் சொன்னது சரிதானே அசுரராஜா? உங்கள் அழகான நாவிலிருந்து தவறான வார்த்தைகள் ஒருபோதும் வரக்கூடாது.
அமிர்தத்தை நியாயமான முறையில் பிரித்து கொடுக்கலாம். மகாராஜா இருங்கள், அமிர்தத்தை கொடுக்க கூடாது. நீங்கள் எல்லாம் என்ன ராஜா, நீங்கள் ஒரு முடிவெடுத்த பிறகு உங்கள் முடிவை இன்னொருவன் எதிர்க்கலாமா? இது பெருத்த அவமானம் தானே. நீ என்ன பேசுகிறாய்? மௌனமாக இரு சொர்ணபானு. என்னை கண்டு நீ போராமைப்படுவது நன்றாக தெரிகிறது. இந்த சுந்தரி என்ன நினைக்கிறாளோ அதுதான் இப்பொழுது நடக்கும். அசுர ராஜா, அழகியை கண்டு உங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இவள் ஏதோ சதித்திட்டம் தீட்டுகிறார்.